வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தாளிச்ச சாதமும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆக்க விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுறணும். தேவையான அளவு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கம்மியாக தக்காளியை சேர்த்துக்கணும். ஒரு தக்காளியில் பாதி சேர்த்துக்கினா கூட போதும். உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை போட்டு ஒரு நிமிஷம் வறுக்கணும். அரிசி போட்டு நல்லா வறுத்ததும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும். இப்போது ரொம்ப டேஸ்டான தாளிச்ச சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு இதெல்லாம் நல்லா வறுக்கணும். சோம்புலாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நாம் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுனால வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சாலே போதும். தேவையான அளவு சிவப்பு மிளகாய் போட்டுக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கடைசியில் இதில் தேங்காவை சேர்த்து வதக்கிட்டு எடுத்து ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அதில் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நாம் தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த கிரேவி எடுத்து நம்ம வதக்கின்னு இருக்க இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். இப்போ ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.